என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நீ? 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிறதா கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு விதி தமிழ்நாடு தேர்வாணையத்தில், தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில். ஆனா நீ இந்த 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை தாண்டி எல்லா கேள்வியும் கேட்டு வச்சிருக்க. 3 மணி நேரம் தான் தேர்வு எழுதுறதுக்கு நேரம். கேள்வியை படித்து என்ன கேள்வின்னு பொருள் புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்குள்ளேயே நேரம் முடிஞ்சு வருது. அவ்வளவு கடினமான கேள்வியை, கடுமையான கேள்வியை கேட்டு வச்சிருக்க. ஆங்கில வழியில் பயின்றவனுக்கு எளிமையான கேள்வியை கொடுக்கிற, தமிழ் வழியில் பயின்றவனுக்கு மிக மிக கடுமையான கேள்வியை முன்வைக்கிற. இதன் நோக்கம் என்ன? எப்படி இது? நீ கேள்வித்தாள மதுரையில் ஒரு பேருந்துல ஒரு அதிகாரி, ஒரே ஒரு அதிகாரி ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு, ஒரே ஒரு காவலர் துணைக்கு போறாரு. அது கொண்டு வந்ததை முத நாளே வழிமறித்து எப்படி இருக்கு? தேர்வு எழுதுற அறைக்குள்ள வருவதற்கு முன்பே கேள்வித்தாள் பெட்டி பிரிக்கப்படுது என்றால் அப்ப அந்த கேள்வி என்னென்ன இருக்குது வெளியில சொல்லப்பட்டிருக்கு, கசிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இது 1-2 முறைகேடு. இவங்க திருட்டுன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. இங்க மருத்துவக் கல்லூரியில சிறுநீரகத்தை திருடிட்டாங்கிறதுக்கு அப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. டேய் டேய் இவங்களெல்லாம்டா, டேய் இவங்களெல்லாம் அங்க வரா கொன்னு புதைச்சு கொல்லி வைக்காம நீ விடுதலை இல்லடா உனக்கு. இங்க பாரா, அவங்கள பாரா, சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடு. இந்த நீரவ் மோடி, இந்த லலித் மோடி, இந்த விஜய் மல்லையெல்லாம் பல ஆயிரம் கோடியை கடன் பெற்றுக்கொண்டு ஓடி போய் விட்டார்களே, இப்படி நாட்டுக்கு துரோகம் பண்ணி விட்டார்களே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று பேசியதற்கு நம்முடைய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில், அவர்கள் ஓடி போய் விட்டார்கள், திருடி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், முதலீடு செய்து தோற்று போய்விட்டார்கள். அப்ப நமக்கு என்ன சொல்லாம, எனக்கு ஒரு 500 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன். எப்படா டே, இவங்கள மாதிரி ஒரு வித்தக்காரங்களை நீ பார்க்க முடியாது. நீ